ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி மொபைல்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரியல்மி ஜிடி நியோ 2 மொபைல் என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆன் ஆனதுக்கப்புறம் ஸ்லீப் மோடு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிஸ்பிளே எதுவும் வராது. இதுதான் ப்ராப்ளங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்லீப் மோடு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணாலும் டிஸ்பிளே வராது. இன்கமிங் வருது, எல்லாமே ஒர்க் ஆகுது, ஆனால் டிஸ்பிளே மட்டும் வராது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணி பார்த்ததில் ஒரு இடத்துல ஓயில் காட்டுது, லைன் கட் ஆகிருக்கு. அது எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணி பார்த்தா அது டைரெக்டாக சிபியூலேருந்து வரக்கூடிய லைன் தான் கட் ஆகிருக்கு. கஸ்டமர் இந்த ப்ராப்ளத்துக்காக மொபைலை வெளியே வேறு கடையில் கொடுத்துருக்காங்க. அவங்க சீல்டு கழட்டும் போது நிறைய காம்பவுண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிபியூவை ரீபில்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜிடி நியோவில் பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் ஐசி வரக்கூடிய ஒரு மாடலு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற ரேமை ரிமூவ் பண்ணி தான் சிபியூ ரிமூவ் பண்ண முடியும். ரேமையும் சிபியூவும் ரிமூவ் பண்ணியாச்சு. இனி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஐசியை க்ளீன் பண்ண உடனே ரீபால் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி டேமேஜ் இருந்தால் யூவி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரீபால் பண்ணணும். இது டபுள் டக்கர் ஐசிங்காட்டி சிபியூவில் 2 சைடுமே க்ளீன் பண்ணணும். க்ளீனிங் ப்ராசஸில் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் ஆனாலும் பால் பர்ஃபெக்டாக உட்காராது. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் செய்யும் போதே பொறுமையாக நிதானமாக செஞ்சு சக்ஸஸ் பண்ணலாம். இந்த ஐசிக்குன்னே இருக்கிற ஸ்டென்சில்ஸை பயன்படுத்தி மெக்கானிக் 183 செல்சியஸ் பிபிடி பேஸ்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். சிபியூ ரீபால் பண்ணியாச்சு. பால்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கான்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். சின்ன டஸ்ட்டு இருந்தால் கூட அப்புறம் பால்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், இல்லைன்னா போர்டில் பர்ஃபெக்டாக உட்காராது. அதனால் ஃபுல்லாக டஸ்ட்டு எதுவுமே இல்லாத மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணணும். ஐசிக்கு க்ளீனிங்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட 2 மடங்கு போர்டுக்கு க்ளீனிங்க்கு கொடுக்கணும். இதுக்குள்ள பார்த்திங்கன்னா நாங்கள் மெக்கானிக் R300 விக்கு தான் யூஸ் பண்ணுறேன்.
ஹை டெம்பரேச்சர் மூலமாக ஐசியை ரிமூவ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர்லாம் நவுந்திருக்கும். நம்ம அதை பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஐசியை ரீபால் பண்ணி வச்சோம்னா பல லைன்ஸ் மிஸ் ஆகும். ரீபூட் கண்டிஷன், அந்த மாதிரி ரீஸ்டார்ட் கண்டிஷன் அது மாதிரி வரும். அதனால் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் இதையெல்லாம் கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐசியை ஃபிக்ஸ் பண்ணணும். காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து முக்கியமான விஷயம் வந்து ஏதாச்சும் என்சி லைன் தவிர மெயின் ட்ராக் லைன் ஏதாச்சும் கட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அந்த ட்ராக் லைன் கட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து ட்ராக் பேட்ஸ் தனியாக கிடைக்கிது. அந்த ட்ராக் போட ஹெல்ப்போட நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஜம்பர் கம்பி கொண்டு கூட அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஜம்பர் கம்பியோட ட்ராக் பேடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு டைமிங் மிச்சமாகும். இதோ போர்டில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நீ பேஸ்ட் போட்டு சிபியூ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சிபியூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எந்த சைடு வந்து ஃபேஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேஸ் பாயிண்ட் இருக்கிற பாயிண்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சிபியை கரெக்டான பொசிஷனில் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரேமை க்ளீன் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணி ரேமையும் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரேமை ரீபால் பண்ணியாச்சு. பால்ஸ் செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேஸ் பாயிண்ட் தெரியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். சிபியூவில் ஃபேஸ் பாயிண்ட்டோட மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ரேம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ரேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹீட் ஆறுனதுக்கப்புறம் நம்ம போர்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ரெடி ஆகிடுச்சா, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் பர்ஃபெக்டாக ஆன் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளம் கரெக்டாகிடுச்சா என்னென்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்லீப் மோட் ஆயிடுச்சு. திரும்ப செக் பண்ணாலும் இப்போ பர்ஃபெக்டாக மொபைல் ஒர்க் ஆகுது. இந்த மாடல் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குங்காட்டி டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட சென்சார் லைட்டெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. See you, bye.